ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோடாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். சிவபெருமானின் பெருமைகளை பாடிய 63 நாயன்மார்களில் உள்ள பெண் நாயன்மார்கள் மூவர். அதில் ஒருவரே காரைக்கால் அம்மையார். புனிதவதி எனும் இயற்பெயர் கொண்ட இவரை சிவபெருமானே அம்மையே வருக என அழைத்தமையால் அம்மையார் என பெயர் பெற்றார் எனவும், என் திருவடி அமர்க என்று கூறியதால் 63 நாயன்மார்களில் இவர் ஒருவர் மட்டுமே சிவ ஆலயங்களில் அமர்ந்த நிலையில் உள்ளார் எனவும் புராணங்கள் கூறுகின்றன. பெண்ணடிமைத்தனம் நிறைந்த அக்காலகட்டத்திலும் தன் இறை பக்தியால் உயர்வடைந்து ஒரு பெண்ணாய், மனைவியாய், துறவியாய், பேயாய் என தன் வாழ்வில் பல பரிணாமங்களை எடுத்து இசைத்தமிழையும் அந்தாதி எனும் இலக்கிய வடிவையும் முதலில் அறிமுகம் செய்த காரைக்கால் அம்மையார் பத்தி நாம இன்னைக்கு இந்த பதிவில் கேட்கலாம். கதைக்குள் பயணிக்கலாம். நான் உங்கள் ஜோ. கடல் அலைகள் சங்கு கொண்டு கரை வந்து உலவி திரும்பும் அழகுடைய காரைக்கால் நகரில் வணிகர் தலைவனாயிருந்தவர் தனதத்தன். அவர் செய்த முப்பிறவி தவப்பலனால் என்னவோ தெய்வமே அவதாரம் எடுத்தது போன்ற ஒரு அழகிய மகளை பெற்றிருந்தார். புனிதவதி எனும் பெயருடைய அக்குழந்தை மொழி பேசத் தெரியாத மழலை பருவத்திலேயே சிவபெருமானின் திருவடிக்கு ஆட்பட்டு சிவபக்தி பாடலை பாடியதாம். சிறுமியாய் வளர்ந்து தோழியருடன் விளையாடும் நேரத்திலும் கூட பிறை சூடிய பெருமானின் சொற்களையே பேசியதாம். அதனால் இசைத்தமிழும் சேர்த்தே பயின்றாள் புனிதவதி. பேர் அழகுடன் கூடி அவள் இளமை பருவம் அடைந்த போதும் இறை உணர்வும் அவளுடன் கூடவே வளர்ந்ததாம். அச்சமயத்தில் புனிதவதியின் அழகும் அறிவும் குறித்து கேள்வியுற்று நாகப்பட்டினத்தில் இருந்து நிதிபதி எனும் பெருங்குடி வணிகன் தன் மகன் பரமதத்தனுக்கென அவளை பெண் கேட்டு வர, தந்தையாம் தனதத்தனும் தன் தகுதிக்கேற்ற குடும்பம் அது என்பதால் பெரும் மகிழ்ச்சியுடன் புனிதவதி திருமணத்திற்கு இசைந்தார். ஒரு நன்னாளில் புனிதவதிக்கு மங்கள நான் பூட்டினான் பரமதத்தன். அதில் திருமணமான பின் மணப்பெண் கணவன் ஊர் செல்வதே வழக்கம். ஆனால் தனதத்தனுக்கோ புனிதவதி ஒரே மகளாய் இருந்ததால் மகளை பிரியும் விருப்பமின்றி பெரும் செல்வம் கொடுத்து மருமகன் பரமதத்தனையும் தன் வீட்டிலேயே வைத்து தன் குடும்ப வணிகத்திலேயே அவனையும் ஈடுபடுத்தி செல்வத்தை பெருக்கினான் தனதத்தன். அப்படியே அவர்கள் இல்லறம் இனிமையாய் போனது. கூட புனிதவதி சிவபெருமான் மேல் கொண்ட இறை அன்பும் இணையாய் பெருகியது. அதனால் ஏதேனும் சிவனடியார் தம் வீடு தேடி வந்தால் அவர்களுக்கு உணவளிப்பதையும் தேவை அறிந்து பொன் பொருள் கொடுப்பதையும் பழக்கமாக கொண்டிருந்தாள் புனிதவதி. இந்நிலையிலே ஒரு நாள் பரமதத்தன் வணிகம் செய்யும் இடத்திற்கு அவனின் நெருங்கிய நண்பர் ஒருவர் அன்பால் 2 மாங்கனிகளை கொடுக்க, அக்கனிகளை ஏற்ற அவனும் அதை தன் பணியாளனிடம் கொடுத்து, இதை வீட்டில் புனிதவதியிடம் கொடுத்து மதிய உணவிற்கு தயார் செய்ய சொல் என்றான். அவனும் அப்படியே அதை அவளிடம் ஒப்படைத்து திரும்பினான். அவ்வேளையிலே வீட்டிலே பசியால் களைப்புற்ற முதிய சிவனடியார் வந்து, அம்மா பசிக்கிறது, உண்பதற்கு ஏதேனும் கிடைக்குமா என புனிதவதியிடம் கோர, அத்தொண்டரின் நிலை அறிந்த அவளும் அவர் பாதம் கழுவ நீர் தந்து, மதியம் கறி அமுது ஏதும் தயார் செய்யாத காரணத்தால் அன்னமிட்டு அதனுடன் பரமதத்தன் அளித்த மாங்கனிகளில் ஒன்றை வைத்து கனி அமுது படைத்தாள். வந்தவரும் அதை உண்டு தளர்ச்சி நீங்கி புனிதவதியின் செயலை பாராட்டி ஆசீர்வதித்து விடை பெற்றார். அப்படி அவர் சென்ற சில மணி நேரத்திலேயே பரமதத்தனும் தன் இல்லம் வர நீராடிய அவன் உணவருந்த அமர்ந்தான். புனிதவதியும் கடமை உணர்வுடன் இலையிலே அன்னமிட்டு காய்கறி கூட்டையும் வைத்து கூட சிவனடியார் உண்டது போக எஞ்சியிருந்த மற்றொரு முழு மாங்கனியை கொடுத்தாள். அந்த மதுரம் நிறைந்த மாங்கனியை உண்ட அவனுக்கோ ஆசை அடங்கவில்லை. அன்பே, இன்னொரு கனியையும் கொண்டு வா, இது சுவையாக உள்ளது என்று அவன் கோர, புனிதவதியோ, ஐயோ, அதை சிவனடியாருக்கு கொடுத்தாயிற்றே, இனி என்ன செய்வது என பதறியபடியே மாங்கனியை எடுக்க செல்வது போல சமையலறையின் உள் சென்று சிவபெருமானை மனதில் நினைத்து, ஈசனே, அந்த மாம்பழத்தை தான் தானம் செய்து விட்டேனே, எனக்கொரு வழி கூறு என்று வேண்டிக் கொண்டாள். என்ன ஆச்சரியம்! அப்போது திடீரென மேலிருந்து புனிதவதியின் கையில் தொப்பென மாங்கனி ஒன்று விழுந்தது. ஸ்தம்பித்தாள் அவள்.
இது எப்படி சாத்தியம் என எண்ணக்கூட சமயம் இன்றி கணவனின் மறு விழிக்கு இதோ வருகிறேன் என கூறிக்கொண்டே அந்த புதிய தெய்வீக மாம்பழத்தை அவன் இலையில் வைத்தாள். அதை சுவைக்க சுவைக்க பரமதத்தனின் முகமோ மாறிக்கொண்டே போனது. என்ன இது? நான் முதலில் தின்ற மாம்பழத்தை விட இது அதிக சுவையாயிருக்கிறதே. இவ்வுலகில் பெறுதற்கரிய பழம் போலல்லவா இது இருக்கிறது. இதனை இவள் பெற்றது வேறெங்கு என்று சந்தேகத்துடன் புனிதவதியிடம், பெண்ணே, இது முந்தைய மாம்பழம் போல் இல்லையே, இதை யார் உனக்கு கொடுத்தார்கள் என வினவ, அதற்கு அவளும் இறைவனின் அருள்செயல் இது என எப்படி சொல்வது, சொன்னால் இவர் இதை நம்புவாரா என தயங்கி நின்றாள். அதற்குள் அவனோ, என்ன யோசனை, உண்மையை சொல் புனிதவதி, இதை யார் கொடுத்தது என அதட்ட, அதில் உடல் நடுங்கி போன புனிதவதியும் நடந்ததை கூறி, இக்கனி அந்த முக்கண்ணன் சிவபெருமானை நான் வேண்டியதும் என் கையில் வந்து வீழ்ந்தது என்றாள். அதை கேட்டு அவனோ நகைத்தான். நம்பவில்லை அவன். ஓ, அப்படியா? சரி, அப்படியென்றால் இக்கனி உன் பெருமான் அருளால் கிடைத்தது என்றால் என் கண் முன்னே மற்றொரு கனியையும் வேண்டு, வருகிறதா என்று பார்க்கலாம் என்றான். புனிதவதியும் அதை கேட்டு நொறுங்கிய நெஞ்சுடன் அப்போதுதானே, இறைவா, மீண்டும் ஒரு கனியை தரவில்லை என்றால் என் வாக்கு பொய்யாகிவிடும் என்று வேண்டினாள். அப்படியே அவள் வேண்டையிலே மறுகணமே மீண்டும் இறைவன் திருவருளால் ஒரு மாங்கனி அவள் கையில் வந்து வீழ்ந்தது. இம்முறை அதிர்ச்சி பரமதத்தனுக்கு. அவன், எங்கே, அதை என் கையில் கொடு என கேட்க, அவளும் தர, அவள் கரங்களிலிருந்து அது அவன் கையில் விழாமலேயே மாயமாய் மறைந்தது. அச்சம் கொண்டான் பரமதத்தன். என்ன அமானுஷ்யம் இது? யார் இந்த புனிதவதி? இவள் மானிட பெண் அல்ல, தெய்வ பெண் போல என எண்ணிய அவன், ஒரு தெய்வத்துடன் நான் எப்படி இல்லறம் நடத்துவது என்றும் சிந்தித்தான். கூட அவளை விட்டு நீங்கும் எண்ணமும் கொண்டான். ஆகவே மறுநாள் அவன், புனிதவதியே, நான் கடல் கடந்து வாணிபம் செய்யலாம் என நினைக்கிறேன், உன் முடிவு என்ன என கேட்க, அதற்கு அவளோ, உம் விருப்பம் எதுவோ அதுவே என் விருப்பமும் என்றாள். அவளின் அந்த வார்த்தைகளை தனக்கு சாதகம் ஆக்கிக் கொண்ட பரமதத்தனும் ஒரு நன்னாளில் பெரிய மரக்கலத்தில் நிறைய பொருட்களுடன் வாணிகத்திற்கு சென்றான். செல்வம் மீட்டிவிட்டு காரைக்காலுக்கு திரும்ப வராமல் பாண்டிய நாட்டில் தஞ்சமடைந்தான். அங்கு ஏற்கனவே திருமணம் ஆனவன் என்பதை மறைத்து மற்றொரு பெண்ணை திருமணமும் செய்து கொண்டான் பரமதத்தன். ஆனால் இதை அறியா புனிதவதியோ கணவன் வருவான் வருவான் என காத்து கொண்டே இருந்தாள். மாதங்கள் கழிந்து பல வருடங்களும் ஓடியது. அதில் பரமதத்தனுக்கு இரண்டாவது திருமணத்தின் மூலம் பெண் பிள்ளையும் பிறந்தது. அக்குழந்தைக்கு தன் முதல் மனைவியின் பெயராம் புனிதவதி என்பதை தொழுதற்குரிய கடவுளின் பெயர் இது என கருதி சூட்டிக்கொண்டான். சூட்டிய இப்பெயரால் என் மகள் பேறு பெற்றாள் என்று நினைத்தும் மகிழ்ந்தான் பரமதத்தன். அதே வேளையில் காரைக்காலில் புனிதவதியோ கற்பு நெறி தவறாமல் கணவனை எண்ணி வாழ்ந்து வந்தாள். அதில் ஒரு நாள் அவளின் நெருங்கிய உறவினர் ஒருவர், பரமதத்தன் மற்றொரு குடும்பத்துடன் பாண்டிய நாட்டில் வாழ்ந்து வருகிறான் என்பதை தெரிந்து அதை புனிதவதியிடம் தெரிவிக்க, முதலில் நம்பவில்லை அவள். பின் அவன் இருக்கும் இடத்தில் இவளை சேர்ப்பது நம் கடமை என்பதை உணர்ந்த அந்த உறவினரும் ஒரு பல்லக்கில் புனிதவதியை ஏற்றி சொந்த பந்தங்கள் புடைசூழ பாண்டிய நாட்டிற்கு அனுப்பி வைத்தான். அப்படி வரும் தன் முதல் மனைவி குறித்து கேள்வியுற்ற பரமதத்தனோ அச்சம் கொண்டு, அவள் இங்கு வருவதற்குள் நானே அவளை எதிர்கொண்டு வரவேற்பேன் என தான் மறுமணம் செய்த பெண்ணையும் தன் பெண் குழந்தையும் அழைத்து கொண்டு எதிர் சென்றான். சென்றவன் தளர்ந்த நடை நடக்கும் குழந்தையுடன் புனிதவதியை கண்டு அவள் திருவடியில் சென்று வீழ்ந்து வணங்கி, தெய்வமே, நான் உன் அருளால் தான் வாழ்ந்து வருகிறேன். இச்சிறு குழந்தைக்கும் கூட உன் பெயரையே சூட்டியிருக்கிறேன். நான் உன்னை ஏமாற்றவில்லை என்றான். அதை கேட்ட மற்ற உறவினர்களோ, என்ன பரமதத்தா, நீ செய்வது குற்றம் என்பதால் உன் மனைவியின் காலில் வந்து விழுகிறாயா என கேட்க, அதற்கு அவனோ, இல்லை இல்லை, இவள் மானிட பெண் அல்ல, நற்பெரும் தெய்வம் இவள். இதை நான் அறிந்தே இவளை விட்டு அகன்றேன். கூட என் மகளுக்கும் இவள் பெயரையே சூட்டி இவள் பொற்பாதத்தை இன்று வணங்குகிறேன். பாக்கியம் பெற்றேன் நான்.
நீங்களும் இவளை வணங்கி பாக்கியம் பெறுங்கள் என்றான். உறவினர்களோ திகைத்து அந்த வார்த்தைகளை கேட்டு ஒன்றும் கூறாமல் நின்றனர். ஆனால் அதற்குள் புனிதவதியோ சிவபெருமானை மனதில் நினைத்து, ஈசனே, என் கணவனின் கொள்கை இதுவென்றால் இனிமேல் இவனுக்கென நான் தாங்கியிருக்கும் இந்த உடல் வேண்டாம். இல்லறத்திலிருந்து இதுவரை கற்பு நெறி தவறாமல் வாழ்ந்து என் கணவனுக்கென தாங்கியிருந்த இந்த உடலை நானே உதறுகிறேன். இதுவரை எனக்கு என் கணவன் பாதுகாப்பாய் இருந்தான். இனி துறவறம் செல்லப் போகும் எனக்கு என் உடல் அழகில் பிறர் கண் படக்கூடாது. ஆகவே இந்த அழகு தங்கிய தசையானது நீங்கி திருவடிகளை போற்றும் பேய் வடிவமே எனக்கு போதும் என்றாள். அவ்வளவுதான். அவள் வேண்டிய அந்த நொடியே புனிதவதியின் தசைகள் அனைத்தும் எலும்புகளுடன் ஒட்டி உருகியது. தசையும் அழகும் உடலில் இருந்து இழந்து போனது. வீங்கிய நரம்புகள், குழிவான கண்கள், சுருங்கிய மார்புகள், வெட்டப்பட்ட பற்கள், ஒட்டிய வயறு என பேய் போல் இருந்தாள் புனிதவதி. அப்படி நொடியில் அவள் பெற்ற அந்த உருவத்தை கண்டு சில உறவினர்கள் தொழுது வணங்கினர். பலர் அவளை பார்த்து அஞ்சி ஓடினர். அதை பார்த்து அவளோ கலங்காமல், இவர்கள் என்னை அறிந்து என்ன பயன்? இந்த அழகு நிலையற்றது. ஆன்மாவே முக்கியம். இறைவன் என்னை அறிந்தால் போதும் என தன் உள்ளத்தில் எழுந்த ஞானத்தால் சிவபெருமானை துதித்து பாடல்கள் பாடினாள். தினமும் இறைவனை புகழ்ந்து பாடல்கள் பாடிக்கொண்டே இருந்தாள். பின் இறைவன் திருவடியை போற்றும் சிவகணங்களில் நானும் ஒன்றானேன் என்று அவள் தான் விரும்பியபடி அந்த ஈசனை தரிசிக்கும்படியாய் கைலாயம் சென்றாள். வடநாடு வரை நடந்தே சென்றவள் இமயமலை அடிவாரத்தை அடைந்ததும் ஈசன் இருக்கும் இவ்விடத்தை காலால் எப்படி மிதிப்பது என்று தலைகீழாய் நின்று தலையே நிலத்தில் ஊன்றி கையாலே நடந்து சென்றாள். அப்படி வரும் புனிதவதியாரின் மீது இறைவனின் திரு அருளும் பட்டது. அவளை பார்த்து வியந்த சிவபெருமானிடம் பார்வதி தேவியோ, ஐயனே, தலையால் நடந்து இங்கு ஏறி வரும் ஓர் எலும்பு உடம்பு பெற்ற அன்புதான் எத்தகையதோ இப்பெண் யார் என வினவ, அதற்கு அவர், உமையாளே, வரும் இவர் நம்மை பேணி காக்கும் என் அன்னையாவாள். என்னை வேண்டியே இவள் இவ்வடிவம் பெற்றாள் என்றார். அச்சமயம் அருகில் வந்த புனிதவதியாரை நோக்கி சிவபெருமானே, அம்மையாரே வாரும் என அழைத்து அருள் பாவித்தார். உடனே அந்த அம்மையாரும் அப்பனே என அழைத்து அவர் திருவடியில் விழுந்து வணங்கிக் கொண்டார். இங்கனம் இறைவனாலேயே அம்மையே என்று அழைக்கும் பேறு பெற்றவள் ஆகி புனிதவதியார் தம்மை வணங்கியதும் சிவபெருமான், எம்மிடத்து ஈண்டு வந்ததன் காரணம் என்ன தாயே என்று வினவ, அதற்கு அவள், ஈசனே, எனக்கு மீண்டும் பிறவாமை வேண்டும். ஒருவேளை அது உண்டென்றால் உம்மீது கொண்ட இந்த அன்பை நான் மறவாமை வேண்டும். கூட நான் மகிழ்ந்து பாட, நீ அதை கேட்டு ஆட, அதை உன் அடியின் கீழ் இருந்து நான் தரிசிக்க வேண்டும் என்றாள். அதை கேட்டு சிவபெருமானும் அதை ஏற்று காரைக்காலில் பிறந்து தம்மை வேண்டி வந்த அந்த அம்மையார் விரும்பிய வண்ணமே தென்னாட்டில் திருவாலங்காட்டில் நான் ஆடும் ஆடலை எப்போதும் தாம் கண்டு மகிழ்ச்சி கொண்டு எப்போதும் எம்மை பாடும் அருள் பெறுவாய் என்று ஆசீர்வதித்தார். அப்படியே அம்மையாரும் இறைவனை வணங்கி விடை பெற்று திருவாலங்காடு வரை தன் கையாலே மீண்டும் நடந்து வந்து அங்கு அண்டமுற நிமிர்ந்தாடும் ஈசனின் ஆடலை கண்டு கொங்கை திரங்கி என தொடங்கும் மூத்த திருப்பதிக பாடலை பாடினார். அங்கு இறைவன் எடுத்த திருவடியின் கீழ் என்றும் இருக்கும் பேரும் பெற்றாள் இந்த காரைக்கால் அம்மையார். இந்த அம்மையார் எழுதிய நூல்களில் சில திருவிரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி ஆகும். தமிழில் ஒரு செய்யுளின் இறுதி சொல்லோ எழுத்தோ அடுத்த செய்யுளின் முதல் சொல்லாகவோ எழுத்தாகவோ வரும் அந்தாதி கவிதை நடையை முதலில் தமிழில் கொண்டு வந்தவர் இவர். மேலும் இசைத்தமிழை முதலில் அறிமுகம் செய்தவரும் இவரே ஆவார். புனிதவதி எனும் இயற்பெயர் கொண்ட இவர் சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பெற்றதாலும் காரைக்காலில் பிறந்தமையாலும் காரைக்கால் அம்மையார் என அறியப்படுகிறார். இவரின் சிறப்புகளை மக்களுக்கு தெரிவிக்க காரைக்கால் சோமநாதர் கோயில் சார்பாக மாங்கனி திருவிழா ஒன்று நடத்தப்பட்டு வருகிறது.
அந்த திருவிழாவின் போது சுவாமி தேர் உலா வருகையில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடிகளில் நின்று மாங்கனிகளை வாரி இறைப்பதை தங்கள் நேர்த்திக்கடனாய் செய்கின்றனர். இதுவே பல சிறப்புகள் பெற்ற காரைக்கால் அம்மையாரின் கதை. ஓகே நண்பர்களே, இந்த காரைக்கால் அம்மையாரின் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.